நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்பனாவோட பேரு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நான் வந்து அதிகமா வீடியோல கல்பனா பேர நான் உச்சரிக்கிறேன். ஸோ அதனால அவங்களுக்கு கல்பனாவோட பேர் தெரிஞ்சது. என்னோட பேர் தான் எல்லாரும் கேட்டீங்க. அத நான் சொல்றேன். என்னோட பேர் மாலதி. தீன்னு முடியறதுனால என்னமோ தெரியல. நான் வந்து தீயணைப்பு கருவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்பனா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல டைம்க்கே நான் கிளம்பிரணும் காலையிலேயே. இன்னைக்கு அதுவும் கடைசி எக்ஸாம் நான் ரொம்ப நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி அதனால எனக்கு லஞ்ச் பண்றதுக்குலாம் டைமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய புத்தாண்ட இனிமையா வரவேற்கணுன்றதுக்காக இன்னைக்கே வீடெல்லாம் நான் வந்து கிளீன் பண்ண போறேன். பூஜை சாமான், சாமி படங்கள் எல்லாம் தொடச்சு நீட் பண்ணணும். நெறைய வேலைகள் இருக்கு. பெட்ஷீட்லாம் துவைக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கனால ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது சப்பாத்தி குடுத்துடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் லஞ்சுக்குமே சப்பாத்தி குடுத்துடலான்ட்டு நம்ம பட் சார் சொன்ன அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. பட்டாணி மட்டும் இல்ல. ஆனா இப்ப வந்து இந்த ரெசிபி சாப்பிட்டதுலருந்து இந்த ரெசிபிக்கு நாங்க ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம். சரி ஒரு செஃப் சொன்ன ரெசிபி இல்லையா? நல்லா இல்லாமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது கர்ப்பப்பையில இந்த ப்ராப்ளம் இருந்தா இந்த ரெசிபி நான் சொன்ன இந்த 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 சோம்பு வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்ல ஒரு பேன்ல சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு, அத 1, 2 மிக்ஸி ஜார்ல போட்டு உடைச்சுட்டு, தண்ணீல வந்து இந்த 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணிய வடிகட்டி நீங்க குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நான் கடைசியா அந்த சோம்பையே மென்னு சாப்பிடுவேன். அப்படி குடிச்சுட்டேன். கல்பனாவும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. ஓகே.